ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். வினையை 3 வகையாகப் பிரித்துச் சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம் என்று பெயரிட்டனர். நம் முன்னோர் பிறவிதோறும் அந்த ஆன்மாவைப் பற்றிக் கொண்டு தொடர்ந்து வரும் இயல்புடையது வினை. நல்வினை தீவினை என்ற இரண்டும் பிராரத்துவம் என்றும் கூறப்பெறும். இதனை அந்த ஆன்மா எந்த உடம்புடன் இருப்பினும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்றும் கூறுவர். நல்லவர்கள் கடுமையான துன்பத்திற்கு உள்ளாகும் பொழுது பாவம் அவர் நல்லவர், இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்க அவர் எந்த குற்றமும் செய்ததாகத் தெரியவில்லை. ஆம், பிராரத்துவ வினை இது. அனுபவித்துத் தானாக வேண்டும் என்று பிறர் கூறக் கேட்கிறோம். பட்டினத்தாரை கழுமரத்தில் தவறுதலாக ஏற்றிவிட்டதாகவும் அப்பொழுது அவர் பாடியதாகவும் உள்ள ஒரு பாடல் இதனை நன்கு விளக்கும். பிறப்பு எடுத்தபின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முண்டதுவே. எனவே முற்பிறப்பில் செய்ததும் இப்பிறப்பில் அனுபவிப்பதற்காக ஒதுக்கப் பெற்றதுமான பிராரத்துவ வினையை அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டும். இதனால்தான் மிக நல்லவர்கள் மிகக் கொடிய துன்பத்தை அனுபவிப்பதை நம் கண்ணெதிரே காண்கிறோம். இதேபோல மிகத் தீயவர் நம் கண்ணெதிரே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதும் நம் அன்றாடம் காணும் காட்சியாகும். பிராரத்துவம், சஞ்சிதம் என்ற இரண்டும் ஒருவர் முன் பிறவிகளில் சேர்த்து வைத்த மூட்டைகள் என்பதை அறிய முடிகிறது. அப்படியானால் இவற்றை அனுபவித்துத் தானாக வேண்டுமா? ஆம், அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சமயங்கள் கூறுகின்றன. இவற்றை அனுபவித்துத் தானாக வேண்டும் என்றால் கடவுள் அருளை வேண்டி நிற்பது நோக்கம் யாது? அந்த திருவருள் நம் வினை அனுபவத்தினின்று நமக்கு விடுதலை தராது என்றால் திருவருளால் யாது பயன்? கோயிலுக்கு ஏன் போயாக வேண்டும்? அன்னை ஆதிபராசக்தியிடம் குறையை நிவர்த்திக்க வேண்டும் என்று கேட்பதால் யாது பயன் என்று எல்லாம் சந்தேகம் வருவது நியாயமானதே. வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது பொதுவான சட்டம். எந்தச் சட்டத்திற்கும் விதிவிலக்கு உண்டு என்பதை நாம் அறிவோம். விதிவிலக்கு இருக்கிறது என்பதனால் பொது சட்டம் இல்லாமல் போய்விடுவதில்லை. நம்முடைய ஆழமான பக்தியின் காரணமாகவும் அவளையே சரணமடைவதன் காரணமாகவும் அன்னை ஆதிபராசக்தி சில நேரங்களில் விதியை மாற்றுகிறாள். கடவுளை நம்பாமல் வினையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம், கடவுளை நம்பிக்கொண்டு ஆனால் முற்றிலுமாகத் தம்மை அவன் அடைக்கலமாகத் தர முடியாமலும் ஆனாலும் அவளிடம் ஓயாமல் வந்து அழுது புலம்பி தம் குறையை போக்க வேண்டும் என்று அழுபவர்கள் ஒரு புறம், முற்றிலுமாகத் தம்மை அடைக்கப்படுத்திக் கொண்டு சஞ்சித பிராரத்துவ வினைகளை மாற்றிக்கொள்ளும் பெரியோர்கள் ஒரு புறம், முதல் கூட்டத்திலும் 3வது கூட்டத்திலும் சேராமல் இடையே இருக்கின்ற நமக்கு மருவத்தூர் பெருமாட்டி ஒரு நல்ல வழியை கூறுகிறாள். அவளே முன்வந்து நம் வினையை அழிக்கும் அளவுக்கு நாம் அவளிடம் அன்பு செய்யவில்லை. அதே நேரத்தில் அவள் நம்மை கைவிடும் அளவுக்கு அவளை விட்டு எட்டிப் போய்விடவும் இல்லை. எனவே அன்னை நம் வினையை நாம் அனுபவிக்குமாறு செய்கிறாள். அதே நேரத்தில் அந்த வினை நம்மை அதிகமாக பாதித்து அழித்துவிடாமலும் பார்த்துக் கொள்கிறாள். எனவே வினை எத்தகைய தாயினும் அதனை அறவே தீர்க்கவும் முடியும், அல்லது அதன் கொடுமையில்லாத படிச் செய்யவும் முடியும். திருவருள் ஒருவனுக்கு இருக்குமானால் இந்த இரண்டில் ஒன்று உறுதியாகச் சித்திக்கும். இதுவே வினையை வெல்வது என்பதாகும். ஓம் சக்தி.